விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முன்னதாகவே கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் அறிவிப்பு வந்ததின் காரணமாக 24ஆம் தேதி நடைபெற இருந்த சட்டமன்ற கூட்டத்தொடரானது அதற்கு முன்கூட்டியே 20ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த மாதம் 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு நாளை காலை 11 மணி அளவில் கன்னியாகுமரி மாவட்டம் விளங்கங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்ற தாரகை கட்பட் என்ற உறுப்பினர் காலை 11 மணிக்கு சட்டமன்ற பேரவை தலைவருடைய அறையில் பதவி பிரமாணம் நான் செய்து வைக்கிறேன். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிவுற்றதும் மக்களுக்கான சமூக நலத்திட்டங்களை செம்மைப்படுத்தும் ஆய்வுப் பணிகள் தொடங்கியதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமது எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உங்களின் நன்மதிப்பை பெற்றுள்ள நமது திராவிட மாடல் ஆட்சியில் தொடர்ந்து இன்னும் பல புதிய திட்டங்களை கொண்டுவர உள்ளோம் என்றும் கூறியுள்ளார். நமது எண்ணங்களோடு மாவட்ட ஆட்சியர்களின் உள்ளீடுகளையும் பெற்றுக்கொண்டோம் என்றும் தமிழ்நாடு சிறக்க எல்லோரும் ஒன்றிணைந்து செயலாற்றுவோம் என்றும் பதிவிட்டுள்ளார். வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தருவதில் மாவட்ட ஆட்சியர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 14 மாவட்ட ஆட்சியர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீடுகள் கட்டுவது தொடர்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டு வர எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேலும் வீட்டு வசதி இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தருவது அரசின் தலையாய கடமை என்றும் கூறிய முதலமைச்சர், அந்த திட்டத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மழைக்காலம் தொடங்க இருப்பதால் ஏரி, குளம், குட்டைகளை தூர்வாரி மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இப்போதே தொடங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.